இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கரி ஆனந்த் சங்கரி தொடர்பில் கடந்த ஒரு வாரங்களாக பல செய்திகள் ஊடக பரப்பிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவை ஏன் பேசப்படுகின்றன, அவற்றின் பின்னணி என்ன, கனடாவின் பிரதமரினுடைய நிலைப்பாடு என்ன, கனடிய அமைச்சரவையின் நிலைப்பாடு என்ன, இதன் பின்னால் பின்னப்பட்டிருக்கக்கூடிய சதிகள் என்ன, கரி ஆனந்த் சங்கரி இந்த விடயத்தில் நடந்து கொண்ட விதம் சரியா பிழையா என்றெல்லாம் விவாதிக்கப்படுகின்றது. அவை தொடர்பான தகவல்களைத்தான் நாங்கள் இன்று பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். கனடாவினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கரி ஆனந்த் சங்கரி மீது ஒரு கடித விவகாரம் பெரும் சர்ச்சையாக பேசப்படுகின்றது. குறிப்பாக கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஊடகம் ஒன்று இந்த விடயத்தை ஒரு சர்ச்சையான விவகாரமாக மாற்றி இருக்கின்றது. கனடாவிலே குடியுரிமை கோருவதில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவானவர்கள் அல்லது அவர்களோடு இணைந்து பயணித்தவர்களுக்கான குடியுரிமை என்பது கடந்த சில வருடங்களாக விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட பின்னர் அவை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அல்லது நிராகரிக்கப்படுகின்ற ஒரு போக்கு அண்மை காலங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே கனடாவிலே ஒரு குடியுரிமை கோருவதற்கான விண்ணப்பத்துக்கு கரி ஆனந்த் சங்கரி கடிதம் வழங்கியதாகத்தான் இப்போது அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. கனடாவிலே குடியுரிமை கோருவதற்கு செந்தூரன் செல்வகுமாரனுக்கு கனடிய குடியுரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு உதவியாக நாடாளுமன்ற உத்தியோகபூர்வ லட்சணைகளுடன் கூடிய கடிதம் ஒன்றை கனடாவினுடைய எல்லைகள் சேவை நிறுவனத்திற்கு 2016 மற்றும் 2023 ஆண்டு காலப்பகுதியில் திகதியிட்டு அனுப்பியதாகவே கரி ஆனந்த் சங்கரி மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மனிதாபிமானம் மற்றும் குடும்ப இணைவை காரணம் காட்டிய இந்த கடிதம் வழங்கப்பட்டதாகவும் அந்த கடிதத்திலே குடியுரிமை வழங்குமாறு கரி ஆனந்த் சங்கரி பரிந்துரை செய்ததாகத்தான் இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள ஊடகங்களாக இருக்கலாம், கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆங்கில ஊடகங்களாக இருக்கலாம், அதன் பின்னணியில் இயங்குகின்ற சிலரும் கூட இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். கனடாவை பொறுத்தவரையில் தமிழ் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்களுக்கு கனடிய குடியுரிமையோ அல்லது அந்த குடியுரிமை தொடர்பான நிலைப்பாட்டிலோ நேர் எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இப்போது கரி ஆனந்த் சங்கரி அவர்கள் இந்த கடிதத்தை எழுதினாரா, இந்த கடிதத்திலே விடுதலை புலிகள் அமைப்போடு தொடர்பு பட்டவருக்கு இந்த கடிதம் வழங்கப்பட்டதா என்கின்ற தகவல் தான் இப்போது பேசுபொருளாகின்றது. இந்த பேசுபொருளாகின்ற போது கரி ஆனந்த் சங்கரியை பொறுத்த மட்டில் என்பதை விட கனடாவில் இருக்கக்கூடிய தேர்தல் தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடியுரிமை பெறுவதற்கு அல்லது அவர்களுக்குரிய உறவினர்களை அழைத்து வருவதில் விசாக்களை பெறுவதற்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சாதாரணமான கடிதம் ஒன்றை வழங்குகின்ற நடைமுறை இருப்பதாக கனடாவில் கூறப்படுகிறது. அது ஒருபோதும் அந்த நடைமுறையானது பரிந்துரையாகவோ அல்லது கட்டளையாகவோ அரசுக்கோ அல்லது அந்த நிறுவனங்களுக்கோ குறித்த தொகுதிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்குவதில்லை. மாறாக ஒரு நடைமுறை கடிதம், அது ஒரு சாதாரணமான கடிதமாகவே காணப்படுவதாகவும் அவ்வாறான ஒரு நடைமுறைதான் இன்று வரையும் பின்பற்றப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் எதனால் இந்த கடிதம் இப்படியான ஒரு பரிந்துரை கடிதம் என்று மாற்றப்பட்டது? இப்போது கரி ஆனந்த் சங்கரி மீது சர்ச்சையை முன்வைத்திருக்கக்கூடிய கனடாவினுடைய குறித்த ஆங்கில ஊடகம் 2010 ஆண்டு காலப்பகுதியில் சன்சி கப்பல் கனடாவுக்கு சென்ற போது அதில் வந்திருக்கக்கூடிய அனைவரும் தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் என்கின்ற ஒரு தலைப்பிட்டு அன்றைய காலப்பகுதியில் அந்த சன்சி கப்பலையே அவர்கள் விடுதலை புலிகளோடு தொடர்புபடுத்திய அந்த வரலாறை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற போது கரி ஆனந்த் சங்கரி இந்த கடிதத்தில் இவ்வாறான நிலைப்பாடுதான் எடுக்கப்பட்டதாக அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய சில நெருக்கமானவர்கள் கூறுகின்றார்கள். அது ஒரு புறம் இருக்க, இந்த குடியுரிமை விவகாரம் எவ்வாறு குறித்த நபர் கனடாவில் குடியுரிமை கோரினாரா அல்லது கனடாவில் குடியுரிமை கோருவதற்கு இந்த நடைமுறையை பின்பற்றினாரா என்று தேடி பார்க்கின்ற போது இந்த குடியுரிமை திணைக்களம் அவருக்கான முதல் விண்ணப்பத்தை நிராகரிக்கின்றது. அதன் பின்னரும் இன்னும் ஒரு நிராகரிப்பு இடம்பெறுகிறது. CBSA அடுத்த கட்டமாக நிராகரிக்கின்றது. இவர் விடுதலை புலிகளோடு தொடர்புடையவர் என்று. எவ்வாறு இவர் விடுதலை புலிகளோடு தொடர்புடையவர்? இவர் பிரித்தானியாவிலே அகதி தஞ்சம் கோரியிருக்கின்றார். பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் கோருகின்ற போது குறித்த நபர் அந்த இடத்திலே அவர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர் அல்லது விடுதலை புலிகளுக்கு செயற்பாடுகளோடு தொடர்புபட்டவர் என்கின்ற விவகாரம் பிரித்தானியாவில் வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரித்தானியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த ஒரு ஒப்பந்தத்தின் பிரகாரம் கனடாவிலே ஏனைய நாடுகளில் சில குடியுரிமை கோரப்பட்டதா என்று ஒரு வினாவுக்கு பதிலளிக்கின்ற போது அவர் பிரித்தானியா என்கின்ற தகவலை வழங்கியிருந்தார். அந்த தகவலின் அடிப்படையில் பிரித்தானியாவில் அவருடைய அந்த இலக்கத்தின் அடிப்படையில் தேடுகின்ற போது அவர் பிரித்தானியாவில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர் என்கின்ற அடிப்படையில், அதனால் இலங்கையிலே வசிக்க முடியாது என்ற அடிப்படையில் அங்கு அவர் அகதி தஞ்சம் கோரியிருக்கின்றார். அதனால் அவர் கனடாவில் அகதி தஞ்சம் கோர முடியாது என்று பிரித்தானியாவை மேற்கோள் காட்டி
கனடாவில் இருக்கக்கூடிய குடிவரவு குடியகல்வு திணைக்களமும் அதே போன்று கனடாவில் இருக்கக்கூடிய CBSA நிறுவனமும் முடிவு செய்கின்றது. இந்த 2 நிராகரிப்புகளையும் அடுத்து அந்த விவகாரம் நீதிமன்றம் செல்லுகின்றது. நீதிமன்றமும் மேற்கோள்களை காட்டி அந்த குடியுரிமை விண்ணப்பத்தை நிராகரிக்கின்றது. இந்த விவகாரம் தான் அங்கு நடந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது குறித்த தொகுதியிலே கரி ஆனந்த சங்கரி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது இந்த கடிதம் வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. சாதாரணமாக அங்கு இவ்வாறான நடைமுறை இலங்கையருக்கு மட்டுமல்ல, பல நாடுகளில் இருந்து கனடாவிலே அகதி தஞ்சம் கோருகின்றவர்களுக்கு இந்த கடிதங்கள் வழங்குகின்ற ஒரு நடைமுறை இருப்பதாகவும், குடும்ப இணைவு அல்லது அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக கூறப்படுகிறது. அந்த கடிதம் ஒருபோதும் பரிந்துரையோ அல்லது கட்டளையோ இடுகின்ற விதத்தில் அந்த கடிதம் யாரும் வழங்குவதில்லை, கரி ஆனந்த சங்கரியும் வழங்கவில்லை என்றுதான் இப்போதைய தகவல் இருக்கின்றது. ஏன் இப்போது கரி ஆனந்த சங்கரி பழங்குடியின அமைச்சராகவும் இருந்தவர், அதன் பின்னர் நீதி அமைச்சராகவும் இருந்தவர், சட்டமாதிபர் திணைக்களத்துக்கும் பொறுப்போடு இருந்தவர். இவ்வாறு இருந்தவரையெல்லாம் அன்றைய காலப்பகுதியிலே குறித்த ஊடகம் விமர்சிக்கவில்லை, குறித்த காலப்பகுதியில் யாரும் விமர்சிக்கவில்லை. ஏன் இப்போது இலக்கு வைக்கப்படுகிறார் என்றால், கரி ஆனந்த சங்கரியை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சியின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைச்சராக அவர் இப்போது இருக்கின்றார், சிரேஷ்ட அமைச்சராக இருக்கின்றார். கரி ஆனந்த சங்கரியின் முகமாகவும் கரி ஆனந்த சங்கரியின் சார்பாகவும் இன்று கனடாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு செல்வாக்கு இருக்கின்றது. இவரின் செல்வாக்கை வீழ்ச்சியடைய செய்வதில் பெரும் சதி ஒன்று அங்கு நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இவர் ஒரு இலங்கையராக இருப்பதனால் அது இன்னும் அதிக அளவில் அங்கு ஈடுபடுத்தப்படுகின்றது. இலங்கையர் ஒருவர் அதி உச்சம் தொட்டிருக்கின்றார் கனடா என்பதை விட. உலக வரலாற்றிலே இலங்கையர் ஒருவர் மிகவும் உச்சமான ஒரு அமைச்சராகவும் உச்சமான நிலையில் இருப்பது இது முதல் முறை என்றுதான் இப்போது ஊடக பரப்பில் பேசப்படுகின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது இந்த விவகாரம் யார் யாருக்கு தலையிடியாக மாறும், யார் யாருக்கு இது பெரும் தொந்தரவாக மாறும் என்று தேடுகின்ற போதுதான் கரி ஆனந்த சங்கரியின் அரசியலில் ஸ்திரத்தன்மை அடைவது என்பது கனடாவின் அரசியலில் பெரும் பின்னடைவுகளை பலருக்கு ஏற்படுத்தும் என்று அங்கிருக்கக்கூடியவர்கள் அறிந்ததன் விளைவாக குறித்த ஊடகம் கரி ஆனந்த சங்கரியை வீழ்த்துவதற்கு அல்லது கரி ஆனந்த சங்கரிக்கு எதிரான நிலைப்பாடு எடுப்பதற்கு முற்பட்டு சில விடயங்களை அவர்கள் முன்னகர்த்துகிறார்கள். கரி ஆனந்த சங்கரி விவகாரம் தொடர்பில் குறித்த விசாரணைகளையும் அங்கு இருக்கக்கூடிய புலனாய்வு துறையினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட கனடாவில் இருக்கக்கூடிய அமைச்சரவையும் தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மார்கானி அவர்களும் திடமான நம்பிக்கையோடும் ஒரு திடமான கருத்தையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். மார்கானி அவர்களின் கருத்து இவ்வாறு இருக்கின்றது. Prime Minister, Global News an investigation has unveiled that the Public Safety Minister wrote letters before he was the Public Safety Minister on behalf of a man and his immigration status to come to Canada, even though this man was a member of a listed suspected terrorist group. The Public Safety Minister is in charge of border security, obviously very important to any trade deal going forward. What confidence do you have in the Public Safety Minister? With your reaction to this, sir? Thank you for the question. Look, the Public Safety Minister has been transparent about the details of that situation, and he has my confidence. Thank you. கனடாவினுடைய பிரதமர் மார்கானி அவர்கள் கரி ஆனந்த சங்கரி தொடர்பில் இவ்வாறான ஒரு தகவலை வெளியிடுகின்றார். ஈழத்தமிழரும் கனடிய பிரஜையுமான பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வரும் நிலையில் அவர் மீது தமக்கு பூரண நம்பிக்கை உண்டு என்கின்ற ஒரு கருத்தை கனடாவினுடைய தலைமை அமைச்சர் கூறுகின்றார். அவர்களுடைய அமைச்சரவையும் கூட இதே நிலைப்பாட்டுத்தான் இருப்பதாக கனடிய ஊடகங்கள் கூறுகின்றன. கரி ஆனந்த சங்கரி என்பது இனி வரப்போகின்ற அரசியலில், கனடாவின் அரசியலில் ஒரு பெரும் தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்க போகின்றார். அதனை அறிந்தவர்கள் மிகவும் லாபகமாக இந்த விடயத்தை கனடாவுக்கு உள்ளும் நகர்த்துகிறார்கள். கனடாவுக்கு வெளியில் இருந்தும் இந்த விவகாரம் கவனமாக கையாளப்படுகிறது. கனடாவுக்கு வெளியில் இருந்து எவ்வாறு கையாளப்படுகிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். இலங்கை அரசை பொறுத்தவரையில் இலங்கை அரசு நேரடியாக தலையிடாது. இலங்கை அரசை பொறுத்தவரையில் இலங்கை அரசு தன்னுடைய முகவர் அமைப்புகளூடாக சில வேலை திட்டங்களை நகர்த்தும். கரி ஆனந்த சங்கரியை பொறுத்தவரையில் அவர் கனடாவில் அமைச்சராக இருந்தாலும் ஒரு கனடியராகத்தான் தன்னுடைய பணிகளை ஆற்ற முடியும். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது ஈழத்தமிழர் என்கின்ற வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்துவது மட்டும் அவரது பொறுப்பல்ல. அவர் ஒரு ஈழத்தமிழராக தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட ஒரு கனடியராகத்தான் அவருடைய பணிகளை அவர் முன்னிலைப்படுத்த முடியும். ஆனாலும் கூட இலங்கை தொடர்பாகவும் ஈழத்தமிழர் தொடர்பாகவும் முறையான புரிதலோடு இருக்கக்கூடிய கரி ஆனந்த சங்கரி என்பது இலங்கை அரசியலில் வரப்போகின்ற கால
காலங்களில் பெரும் தலையிடியாகவும் பெரும் சிக்கலாகவும் இருக்கும் என்பதை அறிந்த இலங்கையில் இருக்கக்கூடிய சில முகவர்கள் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை புலனாய்வுத்துறையின் முகவர்கள் சிலர் இது வளமையாக கடந்த காலங்களில் பல ஈழத்தமிழர்களை இழுத்து வீழ்த்துவதற்கு அல்லது ஈழத்தமிழர்களை எங்காவது சிக்க வைப்பதற்கு இவ்வாறான நடைமுறைகள் கடந்த காலங்களிலும் பல வரலாறுகளாக இருக்கின்றன. அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய அரச முகவர்கள் கனடாவில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் அல்லது சில பொது மக்களை வைத்து இவ்வாறான கருத்துக்களை உருவாக்குவதும் இவர்கள் விடுதலை புலி ஆதரவானவர்கள் விடுதலை புலிகளோடு தொடர்புபட்டவர்கள் என்கின்ற கருத்துக்களை அவர்கள் மெருகூட்டி அங்கு இருக்கக்கூடிய அவர்களின் முக்கியத்துவம் அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கான கண்ணியத்தை குறைத்து அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது இலங்கை அரசினுடைய ஒரு சூழ்ச்சியாக இருக்கின்றது. அதில் இலங்கையில் ஆட்சியாளர்கள் மாறினாலும் கூட அந்த விடயமானது இலங்கை அரசிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு தீர்மானமாக திட்டமாக கடந்த காலங்களிலும் இருந்திருக்கிறது, இப்போதும் இருக்கின்றது. அந்த நடைமுறையும் இதன் பின்னணியில் இருக்கலாமா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், யுத்தம் உக்கிரமடைந்து மக்கள் எதிரிகளாக இருந்தபோது சர்வதேச நாடுகளெங்கும் அவர்கள் அகதி தஞ்சம் கோரிய போது கனடாவுக்கு சென்றவர்கள் மீது மட்டும் அவர்கள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் என்று அந்த கப்பலை மேற்கோள் காட்டி எழுதிய அதே ஊடகம் இப்போது கரி ஆனந்த சங்கரியையும் அதே குற்றச்சாட்டுக்குள் நகர்த்துகிறது என்றால் இதில் ஒரு பெரும் சதி ஒன்று பின்னப்பட்டிருக்கிறது. இந்த சதியின் பின்னால் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் புள்ளிகளோடு இணைந்து இலங்கையில் இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறையும் மிகவும் கச்சிதமாக பணிகளை செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கனடாவினுடைய பிரதமர் மார்கானி அவர்கள் குறிப்பிட்டது போன்று கரி ஆனந்த் சங்கரி மீது தமக்கு நம்பிக்கையும் உறுதியும் இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் இன்னும் ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், கரி ஆனந்த சங்கரி குடியுரிமையை வழங்குங்கள் என்று கடிதம் வழங்கியதாக எல்லோரும் கூறப்படுகின்றது. எல்லோரும் அவ்வாறான ஒரு உரையாட முற்படுகிறார்கள். ஆனால் அந்த கடிதம் அவ்வாறு இருக்கவில்லை. அந்த கடிதத்தில் குடியுரிமை வழங்குங்கள் என்று உத்தரவிடுவதற்கு பொதுவாகவே கனடாவில் இருக்கக்கூடிய எந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் உரிமை இல்லை. ஆக குறைந்தது இவர் தொடர்பில் என்னுடைய தொகுதியில் வசிக்கக்கூடியவர், இவருடைய குடும்பம் என்னுடைய தொகுதியில் வசிக்கின்றது, எனவே இவர் அவர்களுக்குரிய தந்தை அல்லது அண்ணன் அல்லது தமையன் என்று கூறலாமே ஒழிய அதற்கு அப்பால் அந்த உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய நடைமுறை அல்லது புரோட்டோகால் அங்கு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இதுவும் மேலதிகமாக சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிம்பமாகவே எல்லோரும் பார்க்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் கரி ஆனந்த் சங்கரியை இலக்கு வைத்து நடத்தப்படும் சதி நடவடிக்கையை கனடிய அமைச்சரவை வெற்றி கொள்வதற்கு அதிகளவு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மார்கானி அவர்கள் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவுடன் அவர் முதல் வழங்கிய அமைச்சரவையும் பெருமதி மிக்க அமைச்சரவை, நீதி அமைச்சராகவும் அதே போன்று அதில் சட்டமாதிப திணைக்களத்தையும் அவர் பொறுப்பிலே கொடுத்திருந்தார். இப்போது பொது பாதுகாப்பு அமைச்சையும் இவருக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற போது மார்கானி அவர்கள், அதாவது தலைமை அமைச்சருக்கு இவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பதை விட கரி ஆனந்த் சங்கரி உயர்ந்து விடுவார், கரி ஆனந்த் சங்கரியை இதனோடு தடுத்து விடலாம், அல்லது இவ்வாறான சிக்கல்களை கொடுக்கின்ற போது கரி ஆனந்த் சங்கரியே வெளியேறி விடுவார் என்று இதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்திருக்கலாம் என்று ஊடகப்பரப்பில் பேசப்படுகிறது. எது எவ்வாறு இருந்தாலும் கரி ஆனந்த் சங்கரி தொடர்பில் ஒரு விடயத்தை பதிவு செய்ய வேண்டும். நேர்மை கண்ணியத்தோடு பணியாற்றக்கூடியவர். எந்த ஒரு விடயத்திலும் கனடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் அவர் பணிகளை மேற்கொள்வதாகவும், கனடிய சட்டத்திட்டத்துக்கு புறம்பாகவோ அல்லது சட்டத்துக்கு முரணாகவோ எந்த ஒரு செயற்பாடையும் அவர் செய்யாத ஒரு சூழ்நிலையில் தான் கனடாவில் ஒரு அமைச்சராக, இலங்கையில் அமைச்சராவது என்று சொன்னால் கட்சி மாறினால் அமைச்சராகலாம், இந்தியாவில் அமைச்சராவது என்று சொன்னால் கட்சி மாறினால் அமைச்சராகலாம், பணம் இருந்தால் அமைச்சராகலாம். கனடா, பிரித்தானியா மற்றும் இந்த மேற்குலக நாடுகளில் ஒரு அமைச்சு பொறுப்புகளை வழங்குவதென்றால் அவர்கள் தொடர்பான முழுமையான விவரத்தையும் அரசை கடந்து அங்கிருக்கக்கூடிய புலனாய்வு கட்டமைப்பு முழுமையாக பரிசோதனை செய்யும். அந்த பரிசோதனை கரி ஆனந்த் சங்கரிக்கும் செய்யப்பட்டிருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டது. அப்படியே நீதி அமைச்சராக இருந்த போதும் ஏதாவது குற்றச்சாட்டுக்களை குறித்த ஊடகங்கள் கிளப்பவில்லை. அதற்கு முன்னர் அவர் பொது பாதுகாப்பு அமைச்சுக்கு வருவதற்கு முன்னர் பழங்குடியின அமைச்சராக இருந்த போதும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படவில்லை. ஏன் இப்போது என்றால் கரி ஆனந்த் சங்கரி பொது பாதுகாப்பு அமைச்சுக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு உயரிய இடத்துக்கு செல்ல போகின்றார். அந்த உயரிய இடத்தை தடுப்பது அல்லது கரி ஆனந்த் சங்கரியை இதனோடே இந்த இடத்தை விட்டே நகர்த்தாமல் இந்த இடத்திலே நிறுத்தி விடுவதற்கு இருக்கக்கூடிய ஒரு சதி நடவடிக்கையாக எல்லோரும் சந்தேகிக்கின்றார்கள். இந்த தகவல் தான் இப்போது அதிகளவில் பேசப்படுகின்றன. கரி ஆனந்த் சங்கரியோடு இணைந்து மார்கானி அவர்களும் கரம் கொடுத்திருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். கரி ஆனந்த சங்கரி மீது குறித்த ஊடகமும் அதன் பின்னணியில் சதி நடவடிக்கையில் ஈடுபடுகிறவர்களும் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் முறியடிக்கப்பட்டு அது தொடர்பான முழுமையான அறிக்கையை அரசு சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.